பார்க்க போகிறது நீ பெயின்கான எக்ஸசைஸ். நீ பெயினை பர்டிகுலராக வந்து ஸ்டேர் கிளைம்பிங் அப் அண்ட் டவுன் ஆகும்போது பெயின் நிறைய பேர் வரும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு சிம்பிளான எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம் நம்ம இப்போ. ஓகேங்களா? இந்த மாதிரி ஹை எண்ட் சிட்டிங்கில் உட்காந்துக்கணும். டவுன் பண்ணிடுங்க. நீ இது மாதிரி ஹைட்டில் தொங்க விட்டுட்டு ஸ்டெப்ஸ் எடுத்தோடனே அவங்க லிஃப்ட் பண்ண சொல்லாமல் இதை மாதிரி டேரெக்டாக பண்ணால் அது ஆர்டினரியான எக்ஸசைஸ். ஓகேங்களா? இப்போ இந்த மாதிரி இந்த ஸ்டெப் பை 3 ஸ்டெப்ஸ் வரும். ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து ஒரு 5 to 10 டிகிரி அவங்க லிஃப்ட் பண்ண சொல்லுவோம். லிஃப்ட் பண்ணிவிட்டு 1 2 3 4 5 அண்ட் தென் ஒரு 45 டிகிரி வரீங்க. அதே இது 1 2 3 4 5 90 டிகிரி வரீங்க. ஆங்கிள் இன்வெர்ட் பண்ணுங்கள். ஆங்கிள் இன்வெர்ட் பண்ணிங்கன்னா இந்த நீட் வந்து லாக் ஆகும். கீழே இந்த காஃப் மசில் வந்து டைட்னஸ் வரும். ஓகேவா? இப்போ நல்ல ஃபீல் ஆகுங்களா உங்களுக்கு அந்த ஃபீல்? இப்போ 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணுங்க. இந்த தேர்ட் லெவல் வரும்போது 10 செகண்ட்ஸ். 1 2 3 4 5 6 7 8 9 10. இப்போ ரிலாக்ஸ் பண்ணும்போது அதேமாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக விடணும். ஸ்டெப் டவுன் பண்ணுங்கள். 1 2 3 4 5. இன்னும் செகண்ட் லெவல் 1 2 3 4 5. அப்புறம் தேர்ட் லெவல் ரிலாக்ஸ் பண்ணுறீங்க. எப்படி அப் பண்ணும்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வருமோ அதேமாதிரி டவுன் பண்ணும்போது அந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரணும். ஸோ இந்த எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா 2 காலுக்குமே இண்டிவிஜுவலாக தான் பண்ணணும். ரைட் லெக் தனியாக, லெஃப்ட் லெக் தனியாக தான் பண்ண முடியும். இது ரெண்டும் சைமல்டேனியஸாக பண்ண முடியாது. பண்ணிங்கன்னா எஃபெக்டிவாக இருக்காது. ஓகேங்களா? அதனால் இதுமாதிரி தனியாக பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும்.